வணக்கம். நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாகன இறக்குமதி செலவு அதிகரிப்பு வரலாறு காணாத 3வது உச்சம். 50,000 ரூபாவிற்கு விற்கப்பட்ட 1.5 வயது பெண் குழந்தை கிளிநொச்சியில் அதிர்ச்சி கடத்தல். வெசாக் வாரத்தை முன்னிட்டு கல்வி நிறுவனங்களுக்கு அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. தீபச்செல்வன் உள்ளிட்டோரின் புத்தகங்களை முடக்கிய சுங்கம் விடுவிக்க கோரி வடக்கில் போராட்டம். தானசாலை ஏற்பாட்டாளர்களுக்கான பதிவு நடவடிக்கை. சுகாதார பரிசோதகர்களின் விசேட அறிவிப்பு. குச்சவெளியில் குடிசைக்குள் புகுந்த காட்டு யானை. மயிரிழையில் தப்பிய கர்ப்பிணி, முதியவர் உயிரிழப்பு. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 11 பேர் காயம். களத்தில் நின்று உதவிய சபாநாயகர். பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்து இளைஞனை தாக்கிய அர்ஜுனா எம்பி. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. நாடளாவிய ரீதியில் 24 மணி நேரத்தில் அதிரடி சோதனை. 660 பேர் கைது. பலத்த மின்னல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் வாகன இறக்குமதி உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கான செலவு வரலாற்றில் 3வது தடவையாக மிகவும் உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக நீண்ட காலமாக அமுலில் இருந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு 2025 ஜனவரி மாதம் முதல் தனிப்பட்ட வாகனங்களுக்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. நீண்டகாலமாக தேங்கியிருந்த வாகனங்களுக்கான கேள்வி மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவையே இந்த அதிகரிப்புக்கு மிக முக்கியமான காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் தனிப்பட்ட மற்றும் வர்த்தக வாகன இறக்குமதிக்காக 2.04 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் பதிவான 3வது அதிகபட்ச வருடாந்த செலவாகும். இதற்கு முன்னர் 2015இல் 2.12 பில்லியன் டாலர்களும் 2018இல் 2.09 பில்லியன் டாலர்களும் செலவிடப்பட்டிருந்தன. குறிப்பாக 2025இல் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் வாகன இறக்குமதியில் பாரிய வளர்ச்சி காணப்பட்டதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் இன்றைய தினம் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றை 50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த தாய் மற்றும் தந்தை என கூறப்படும் ஆண் மற்றும் குழந்தையை வாங்கியவர் என மூவரும் அப்பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு தருமபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் மற்றும் அவருடன் துணைக்கு வந்த ஆண் ஆகியோர் புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பெண்ணை சந்திக்க வந்துள்ளனர். அங்கு தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் விற்பனை செய்யவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் போலியான ஆவணங்களை தமக்கு ஏற்றவாறு 2 பகுதியினரும் தயார் செய்து குழந்தையை விற்றுள்ளனர். விற்றதற்கு சாட்சியாக புகைப்படங்களும் எடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தை அறிந்த ஊர் மக்கள் இவர்களை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மாதகளிலிருந்து சென்ற குறித்த பெண்ணுக்கு தற்பொழுது 2 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்று உள்ள நிலையில் தற்போது விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையது அல்லது வேறு நபர்களுடைய குழந்தையா என்று மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் விற்பனை செய்வதற்கு குழந்தையாக இருந்த ஆண் மற்றும் குழந்தையை பணம் கொடுத்து பெற்ற பெண் என்று 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குழந்தையை பெற்றுக்கொண்ட பெண் இன்று இரவு குழந்தையுடன் கொழும்புக்கு புறப்பட தயாரான நிலையில் இருந்ததாகவே விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குழந்தைகள் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றதா என்ற கோணத்தில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அரச வெசாக் விழாவை முன்னிட்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள வெசாக் வாரத்தில் பாடசாலைகள், கல்வியற் கல்லூரிகள், பிரிவினாக்கள் மற்றும் ஆசிரியர் கலாசாலை வளாகங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. மே 26ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியை வெசாக் வாரமாக அறிவித்து அந்த காலப்பகுதியில் உரிய நிகழ்ச்சிகளை கல்வி நிறுவன வளாகங்களில் ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவ இந்த சுற்று நிருபத்தின் ஊடாக தெரிவித்துள்ளார். 2026 மே 30ஆம் தேதி வெசாக் தினம் அமையப்பெற்றுள்ள நிலையில் இந்த முறை அரசு வெசாக் விழாவை மே 27ஆம் தேதி மாத்தறை
திககொடையில் உள்ள மிதல்வல பிரதான விகாரையில் நடத்துவதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் பௌத்த விவகார திணைக்களம் என்பன ஏற்பாடுகளை செய்துள்ளன. இதற்கு இணையாக கல்வி நிறுவனங்களில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கான வழிகாட்டல்களையும் முன்மொழியப்பட்ட மாதிரி திட்டத்தையும் அமைச்சு சமர்ப்பித்துள்ளது. அந்தந்த பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்களின் வசதிக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சின் செயலாளர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். புதிய கல்வி ஆண்டிற்கான பல்கலைக்கழக அனுமதி கையேடு நாளை நள்ளிரவு வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவரத்ன தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் தகமையை பெற்றுள்ளனர். மார்ச் 31ஆம் தேதி நள்ளிரவு வெளியான இந்த முறை உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,81,810 பரீட்சாசிரிகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். 111 பரீட்சாசிரிகளின் பெறுபவர்கள் பரீட்சை திணைக்களத்தினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் பரீட்சைக்கு தோற்றியவர்களில் 30,000க்கும் அதிகமானோர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளனர். பாடசாலை மட்டத்தில் 7,477 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ சித்தியை பெற்றுள்ளார்கள். தனியார் பரீட்சார்த்திகளில் 823 பேர் அனைத்து பாடங்களிலும் ஏ சித்தியை பெற்றுள்ளார்கள். பல்கலைக்கழக அனுமதி குறித்த மேலதிக விவரங்களை மாணவர்கள் நாளை நள்ளிரவு முதல் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக சுங்கத் திணைக்களம் தடுத்து வைத்துள்ள கவிஞர் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் கவிஞர் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் இலக்கிய படைப்பாளிகள், பொது அமைப்பு சார்ந்தோர், அரசியல் கட்சி சார்ந்தோர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளார்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன் கடந்த சில வருடங்களாக சுங்கத் திணைக்களம் தடுத்து வைத்துள்ள புத்தகங்களை விடுவிக்க கோரி போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், வாசகர்கள் கலந்து கொண்டனர். இலங்கையினுடைய சுங்க திணைக்களத்தினூடாக இங்கே வந்து கொண்டிருந்த சில புத்தகங்கள் உரிய காரணங்களின்றி அல்லது முறையான அறிவித்தல்களின்றி பல புத்தகங்கள் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து குறிப்பாக நாங்கள் இப்போ ஒரு 6 புத்தகங்களை இப்போ இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அண்மையில் தீபச்செல்வனுடைய 2 புத்தகங்கள் சுங்கத்தினால் தடை செய்யப்பட்டது இலங்கை நாடளாவிய ரீதியில் கவனத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ இதுக்கு முன்னுக்கும் ஏற்கனவே சோபா ஷெட்டியினுடைய லைடன் தீவு படுகொலை பற்றிய புத்தகம், ரயாகரனுடைய அரசியல் அனாதைகள் என்ற புத்தகம், மதிவணன் என்ற இந்திய எழுத்தாளருடைய நெறிந்து என்ற புத்தகம், படுபட்சி என்ற புத்தகம் டிலுக்சன் மோகனுடைய புத்தகம். அப்போ இப்படியான புத்தகங்கள் வந்து தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டு உரியவர்களுக்கு வந்து காரணங்களின்றி பல காலமாக வந்து இன்னும் கொடுத்து வைக்கப்படவில்லை. இப்போ இந்த அரசிட்ட வந்து சுங்கத்தினூடாக வந்து வழங்கப்படுகின்ற இந்த தடை அல்லது தடுத்து வைப்பு தொடர்பில் இது அடிப்படையில் கருத்து சுதந்திரத்துக்கும் எங்களோட அடிப்படை உரிமைகளுக்கும் வந்து எதிரானது அல்லது அதற்கான உரிய பொறிமுறைகளை வந்து அரசு எங்களுக்கு வழங்கி இருக்கவில்லை. எதிர்வரும் வெசாக் மற்றும் பொசன் பூரணை தினங்களை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் தான சாலைகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள ஏற்பாட்டாளர்களுக்கான பதிவு நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தான சாலைகளை ஏற்பாடு செய்யும் குழுவினர் அல்லது தனிநபர்கள் தாங்கள் சார்ந்த பகுதிகளில் உள்ள பொதுச் சுகாதார பரிசோதகரை நேரில் சந்தித்து தமது தான சாலைகளை பதிவு செய்து கொள்வது அவசியமாகும் என்று பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாமில் முதுகுட தெரிவித்தார். தான சாலைகள் முறையாக இடம்பெறுவதையும் சுகாதார விதிகள் பேணப்படுவதையும் உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாட்டாளர்கள் தான சாலை நடத்தப்படவுள்ள துல்லியமான இடம், வழங்கப்படவுள்ள உணவு வகை அல்லது சேவையின் விவரங்களை வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவின் தரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடைமுறை முன்னெடுக்கப்படுவதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மருதங்குடா கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானை குடும்பம் ஒன்று வசித்து வந்த தற்காலிக குடிசையை சேதப்படுத்தியுள்ளது. இதன்போது வீட்டில் காணப்பட்ட உபகரணங்கள் காட்டு யானையால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டில் இருந்த கணவன், கர்ப்பிணியான மனைவி, சிறு குழந்தைகள் தெய்வாதீனமாக மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். காட்டு யானைகளின் தொல்லைகள் தமது கிராமத்தில் தொடர்ந்தும் காணப்படுவதால் இதற்கு உரிய தீர்வை பெற்றுத்தருமாறு குச்சவெளி மருதங்குடா கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடப்படியில மாடு வருதுன்னு தோட்டம் செஞ்சிருக்கேன் தானே, இப்ப மாடு வருதுன்னு பார்க்க போனது.
பார்க்க போனா அவருக்கு நினைப்பு மாடு தான் பெருகுதுண்டு வளமையாவே தான் நடக்கிறது. அப்ப வந்தது யானை. அப்ப வேற யானை கண்டுட்டு வளவுக்குள்ள அப்படியே ஒன்றும் செய்யல, மரங்கிற ஒன்றையும் முறிக்கல. அவரை திரத்தி வந்த யானை அப்படியே வந்து எங்களோட கொட்டியில 3 மணி அளவு அந்த கொட்டியில தண்டு அப்படியே கொட்டியில மிதிச்சிட்டு இது வீட்டுக்குள்ள நானும் இந்த தக்காளியை கொட்டில் தான் அதுக்குள்ள நானும் ப்ரெக்னெண்டா இருக்கேன். 2 வயசுக்குள்ள 7 வயசுக்குள்ள என் ஹஸ்பண்ட் அவ்வளோ பெரும் படுத்து கிடக்குறோம். அந்த வரையும் மிதிச்சிட்டு நல்ல காலம் ஹஸ்பண்டில் அந்த இதை அந்த பல கதவு விழுந்து ஹஸ்பண்ட் இதாகிட்டு இதான்ட்டு அப்புறம் அப்படியே கொட்டில் அப்படியே தரமட்டமாக்கிட்டு இருந்தா. இதுல பாருங்க, அது ஒரே இதான் பிரச்சனை. ஜானை வெளி போட்டிருந்தாலும் இதான் பிரச்சனை. ஜானை 1 மாசத்துக்கிட்ட இந்த ஊருக்குள்ளேயே ஒரே இந்த ஜானத்துள்ள அட்டகாசம் இது செந்தூர் மதுரங்குடா. இதேவேளை மங்களகம ஹொஹோம்பஸ்தலாவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மங்களகம போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் மங்களகம ஹோம்பகஸ்தலாவ பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது வீட்டிற்கு அருகில் வந்த காட்டு யானையை விரட்ட முயன்ற போது இந்த யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மங்களகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் நாவல நாளந்த பகுதியில் இன்று 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை 9:20 அளவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 11 பேர் நாளந்த பிரதேச வைத்தியசாலை மற்றும் மாத்தளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கண்டி வீதி வழியாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சபாநாயகர் உடனடியாக செயற்பட்டு காயமடைந்தவர்களை பேருந்துகளிலிருந்து வெளியேற்றவும் அவர்களை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கவும் உதவி வழங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி தப்பியோடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்து இயக்குவதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விமான நிலையத்தின் எதிர்கால விரிவாக்கம் மற்றும் வணிக ரீதியான பயன்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பயணிகள் போக்குவரத்தை மட்டும் மையமாக கொண்டு கடந்த அரசாங்கம் முன்னெடுத்திருந்த ஏல நடைமுறையை தற்போதைய அமைச்சரவை ரத்து செய்ததைத் தொடர்ந்து இந்த விரிவான முதலீட்டு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய இயக்குதல், சரக்கு மற்றும் தளவாட சேவைகள், விமான பராமரிப்பு பழுது பார்த்தல் மற்றும் மேலதிக சோதனை நடவடிக்கைகள், விமான உதிரிப்பாகங்கள் தயாரிப்பு மற்றும் தொழிற்பூங்காக்களை உருவாக்குதல், பொதி செய்தல் மற்றும் களஞ்சிய வசதிகள், உல்லாச விடுதிகள், ஹோட்டல் சேவைகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் ஆகிய துறைகளுக்கு முதலீடு செய்ய கோரப்படுகின்ற விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் கொலை மிரட்டலுக்குள்ளான குடும்ப பெண்ணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்போது அவரது 1 வயது குழந்தையும் அவருடனே இருக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுத்தம் செய்ய முற்பட்டார். இந்நிலையில் அந்த பகுதியில் தமது காணியும் இருப்பதாக தெரிவித்து சிலர் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். குறித்த காணி எல்லை பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் விளக்கமறியல் வைக்கப்பட்ட பெண்ணின் உறவினரான இளைஞர் ஒருவரும் அந்த இடத்திற்கு சென்ற நிலையில் அர்ஜுனா எம்பி அந்த இளைஞனை காலால் எட்டி உதைத்ததாக அந்த இளைஞனின் உறவினர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது கைத்துப்பாக்கி எடுத்து நீட்டி உன்னை கொலை செய்வேன் என்று அந்த பெண்ணுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதன்போது சட்டத்திரணி ஹவுசல்யாவும் அந்த பெண்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை காணொலியும் பதிவு செய்துள்ளார். பின்னர் அர்ஜுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த பெண்ணை கைது செய்த போலீசார் மல்லாகன் நீதிமன்றத்தில் அவரை இன்றைய தினம் முற்படுத்தினர். இவ்வாறான சூழ்நிலையிலேயே அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். தந்தை செல்வநாயகம் அவர்களின் 49வது நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது.
வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை முன்பாக குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர் தொடர்பான நினைவு பேருரைகளும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வு வவுனியா தந்தை செல்வா நட்பணி மன்றத்தின் தலைவர் கருணாநிதி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், பொது அமைப்பினர், பொதுமக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை திருகோணமலையிலும் தந்தை செல்வாவின் 49வது நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. திருகோணமலையில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளை காரியாலயத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தந்தை செல்வாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 660 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தல் மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 28,078 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மொத்தம் 660 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 234 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றத்தால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 90 சந்தேக நபர்களும் இந்த அதிரடி சோதனையின் போது சிக்கியுள்ளார்கள். மதுபோதையில் வாகனம் செலுத்திய 109 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதேவேளை கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்திய 77 பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் விபத்துக்களை குறைத்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சூறாவத்தையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சந்திரவதனா குலசிங்கம் அவர்கள் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதம் அடைந்தார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பெரிய தம்பி கண்ணம்மை அவர்கள் 2026/4/26 அன்று இறைபதம் அடைந்தார். யாழ் கரவட்டி மத்தொணியை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி இரத்தினபுரம் மற்றும் சாமியன் அரசடி கரவட்டி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் கந்தப்பு அவர்கள் 25/4/2026 சனிக்கிழமை அன்று இறைபதம் அடைந்தார். நுவர்லியா லிந்துலை நோனா தோட்டத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நவரத்னம் விஜேந்திரகுமார் விஷ்ணு அவர்கள் 25/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.